இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த சொதப்பலுமே இல்லாமல் பிரியாணி சூப்பராக செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்குற ஆயில் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ட்ரையாக இல்லாமல் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெந்து வரணும். அதுக்கப்புறமான ஸ்டெப் வந்து இஞ்சியும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நல்லா வெந்து பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அதுவும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துற தக்காளி, புதினா, மல்லி. தக்காளி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணணும். சேர்த்துற உப்பு வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்தும் போதே நம்ம போடுற உப்பு வந்து நல்லா சிக்கனில் நல்லா இறங்குனா தான் அந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கும்போதே நம்ம உப்பு, உரப்பு இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்த முடியாது. ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கம்மியாக இருந்தால் அப்போயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரு சேர வந்ததுக்கப்புறமா நம்ம பழைய தோசை டவாவை கீழே அடியில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.